ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேரடி சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கிற பக்தர்கள் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். நாராயணகிரி ஷெட்டு தாண்டி கியூ வரிசைகள் உள்ளதுங்கிறதுனால இப்போ தற்சமயம் இந்த கியூ லைனில் என்ட்ரி ஆகிறதுக்கு அனுமதி கிடையாது. ஸோ நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமலாவில் ஸ்பீக்கரில் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, டைரக்ட் சர்வதர்ஷனம் 24 மணி நேரம் ஆகுது சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு. அது கூட இப்போது என்ட்ரி ஆகிறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் வாங்கன்னு சொல்லி டோக்கன் வாங்கிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். கீழ் திருப்பதி, விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கெலாம் இந்த இடங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்கள் ஆதாரோட க்யூவில் நின்று வாங்கிக்கலாம். 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் க்யூவில் நின்று நம்ம டோக்கன் வாங்கிக்கணும். ஃபோட்டோ எடுத்து தான் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப் காமிச்சா தான் டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. டெய்லியும் இந்த இடங்களில் நைட்டு 9 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நேற்று 9 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி வியாழக்கிழமைக்கு உண்டான டோக்கன்ஸ்னால் வியாழக்கிழமையோட டோக்கன்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனால் 10:15 நேற்று கவுண்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு, டோக்கன்ஸ் தீந்துருச்சு. கீழ் திருப்பதியில் ஸ்ரீவாரிமேட்டில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுத்தது இன்றைக்கு 8 மணிக்கெலாம் தீந்துருச்சு. ஸோ டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா க்யூவில் கொஞ்சம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டோக்கன் தரிசனத்தில் காலைக்குண்டான டைம் ஸ்லாட்டில் டோக்கன் தரிசனமில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 6லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். 300 தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். அடுத்து இன்றைக்கி ஒரு தமிழ் நியூஸ் பேப்பரில் நியூஸ் பார்த்தேன். திருப்பதி பாபவிநாசர் டேமில் விரைவில் படகு சவாரி அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக ஒரு கிளாரிஃபிகேஷன் டிடிடியில் கொடுத்துருக்குறாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பாபவிநாசர் டேமில் போட்டிங் போய் சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கிறதா விஷயம் வந்ததுனால இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் பாபவிநாசர் டேமில் போட்டிங் போயிருக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போட்டை கூட இப்போது எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாபவிநாசர் டேமில் படகு சவாரி விடுறதெல்லாம் எந்த நியூஸும் இல்லை, அது உறுதி செய்திருக்கிறாங்க டிடிடியில். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கலாம். இப்போது கோயில் உள்ளே இருக்கிற கொடிமரம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணது, அந்த பழைய கொடிமரம் இருந்திருக்கும்ல, அதை இந்த பாபவிநாச தீர்த்தத்தில் தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் படித்தேன். உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் ஏப்ரல் மாதத்தில் நடக்கிற முக்கியமான விசேஷங்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயந்தரம் 6 மணிக்கு தாயார் தங்கப்பல்லக்கில் வீதி உள்ள வருவாங்க. ரோகிணி நட்சத்திரம் ஏப்ரல் 3ஆம் தேதி 30ஆம் தேதிக்கு கிருஷ்ணர் வருவார். ஏப்ரல் 12ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்துக்கு சூரியநாராயண சுவாமி சாயந்தரம் 5 மணி போல் வீதி உலா வருவார். ஏப்ரல் 21ஆம் தேதி உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு தாயார் கஜவாகன சேவா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அப்ளைகொண்ட பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலையும் ஏப்ரல் மாதத்தில் நடக்கிற முக்கியமான விசேஷங்கள். ஏப்ரல் 1ஆம் தேதி அஷ்டதல பாத பத்மாராதனா, வெள்ளிக்கிழமைகளில் மூலவருக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி அஷ்டோத்தர சத கலசாபிஷேகம். ஏப்ரல் 22ஆம் தேதி கல்யாணோத்சவம் திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு மார்னிங் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா, பராக்மணி சேவாவோட புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மே மாதத்துக்கு அடிஷ்னல் கோட்டா கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, கொடுக்க மாட்டாங்க. ஜூன் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பற்றின அப்டேட் வந்ததும் உடனே ஷேர் பண்ணுறேன். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் டெய்லியும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.